முற்றிலும் நம்மோடு ஒத்து போகிற ஒரு ஆள் திருமணத்துக்குன்னு கிடைக்கிறது ரொம்ப சாத்தியமில்லை. ஏனென்று சொன்னால், ஒன்று, திருமணம் என்கிறது நம்மை மாற்றக்கூடிய ஒன்றாய் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 25ஆம் வசனம் பாருங்கள். புருஷரில் உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்புறம் சொந்த சரீரங்களாக பாவிக்கணும், அன்பு கூற வேணும்னு அடுத்த வசனம் தொடருது. இப்படியே போயிட்டே இருக்கு பாருங்க. அதில் என்ன தெரியுது? நிறைய கரை திரை இருக்கிறது, நிறைய பிழைகள் இருக்கிறது. அது எல்லாத்தையும் போக்குகிறதற்காக தேவன் எப்படி பண்ணுறாராம், இயேசு எப்படி பண்ணுறாராம், தம்முடைய வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதுக்கு. இப்போ வந்துருக்கிறீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரான்? நமக்குள்ள 1000 பிழைகள், 1000 கரைதரைகள், தகுதி இல்லாத காரியங்கள்லாம் நமக்குள்ளே இருக்குது, வேண்டாத காரியங்கள்லாம் இருக்குது, நிறைய பாவங்கள் இருக்கிறது, பாவ எண்ணங்கள் இருக்கிறது, இதெல்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம யாருமே பர்ஃபெக்ட்டு கிடையாது. எல்லாரும் மாற்றப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறோம் இல்லையா? எப்படி மாற்றுறாரு? தண்ணீர் முழுக்கினால், திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறார். ஏன் வசனம் பிரசங்கம் பண்ணுறது? இன்னைக்கு வந்து கேட்குறீங்க, நீங்கள் திருமண வாழ்க்கை பற்றி கேட்க போகிறீங்க. என்ன ஆக போகிறது? உள்ளம் பரிசுத்தமாக போகுது, தவறான எண்ணங்கள் நீங்க போகிறது, தவறான கருத்துகள் தூக்கி எறியப்பட போகிறது, எண்ணங்கள் மாறப்போகுது, பிழைகள் மாறப்போகிறது, தப்பாக நம்ம செஞ்சு கொண்டிருந்த காரியங்கள்லாம் மாறப்போகுது. எப்படி கர்த்தர் பண்ணுறாரு? வசனத்தை கொண்டு திருமுழுக்கினால் சுத்திகரிப்பை உண்டு பண்ணுறார். எதுக்கு? கரைதரை அற்றவர்களாக, பிழையற்றவர்களாக தேவன் முன்பாக நம்ம நிறுத்துறதுக்காக. எவ்வளோ ஒர்க்கு தேவைப்படுது பாருங்க. அது ஒரே நாளில் ஆகிடுதா? கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா ஒரே நாளில் நம்ம மாற்றப்படுறோமா? கிடையாது. ஒரே நாளில் ரட்சிக்கப்படுறோம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறார், அவருடைய பிள்ளைகளாகிறோம், அது ஒரே நாளில் நடக்குதுங்க. ஆனால் மாற்றப்படுவது என்பது வாழ்நாள் முழுக்க நடக்குது, கடைசியில் அது நிறைவடைகிறது. இருக்குதுங்களா? அதை பேட்டர்னாக வச்சு தான் திருமணம்ன்றார், அதை காட்டுறதுக்கு தான் திருமணம். கிறிஸ்துவும் சபையும் எப்படியோ அதே மாதிரி தான் புருஷன் மனைவின்றாரு. அப்போ அது பேட்டர்னாக இருக்கணும்னா, அது மாதிரியாக இருக்கணும்னா, அப்போ நான் சொல்கிறேன், எப்படி நாம் கிறிஸ்துவை போல மாறுறதுக்கு, அல்லது பிழையற்றவர்களாக கரைதிரையற்றவர்களாக தேவன் முன்பாக மகிமையாய் நிறுத்துறதுக்கு ஒரு நாளில் முடியாதோ, அல்லது கொஞ்ச காலத்தில் முடியாதோ, அது ஏதோ 2 மாதத்தில் 3 மாதத்தில் முடிகிற காரியங்களில் ரொம்ப நாள் எடுக்குதோ, அதுபோல் திருமணமும் அதை ஃபாலோ பண்ணி, அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி, அந்த மாதிரியை ஃபாலோ பண்ணி உண்டாக்கப்பட்டதுனால் திருமணமும் அதுவும் நாளாகிறது.